வெல்கம் டு நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பொரி தோசை செய்ய போகிறோம். இதை பொரிய நல்லா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்தோம்னா அரைச்சோம்னா கொஞ்சமாக தான் காணும். இதை பொரிய அதில் வேற என்ன போட்டிருக்கீங்க? அது பொட்டுக்கல்ல கலந்தது கொஞ்சம் சொல்லணும். அதை இருந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. வெறும் பொரியும் போட்டுக்கலாம். சும்மா நம்ம சாமி கிட்ட வைக்கல, நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கலந்து சாப்பிடுவோம் இல்லையா, அதில் சும்மா கொஞ்சம் இருக்கும். அதனால பரவாயில்ல. சும்மா 1-2 அவுள் கூட அதில் கலந்தாலும் கலந்துருக்கும். இது 3 கப்புக்கு ஒரு 3/4 கப்பு அளவு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றியா? தயிர் நான் தயிரும் ஊற்றிக்கலாம். நான் தக்காளி போடுறதுனால தயிர் ஊற்றல, தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சது ஊற வச்சிருந்தோம். இதுல சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, இந்த புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சு அதுல உப்பும் போட்டுக்கணும். அதெல்லாம் அரைச்சு மெலிசாவும் ஊத்திக்கலாம், நம்ம ஊத்தப்ப மாதிரியும் ஊத்திக்கலாம். இப்ப இதை அரைச்சுக்கிட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, ரவா அரைச்சிட்டு வச்சாச்சு. இப்போ அவளும் பொரியும் அரைச்சாச்சு. அந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் அது அரைச்சி தனியாக வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம தோசையாக சுட போகிறோம். உப்பும் போட்டு தான் அரைச்சிருக்குது, அதனால் கலர் புதினா கொத்தமல்லாம் போட்டு கொடுத்துட்டு கலர் அந்த கலர் வருது. நம்ம புதினா கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். இப்படி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் தோசை பார்த்துக்கு கரைச்சிட்டாங்க. கலர் பாருங்கள், பியூர் ஒயிட்டாகவும் இல்லாமல் க்ரீனிஷாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம். பொரி தோசை, பொரி ரவாவும். நம்ம மாவு இன்றைக்கி அரிசி ஆட்டலைன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சட்டுன்னு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு வீட்டில் பொம்பளைங்க மாவை ஆட்டாமல் ஜாலியாக இருப்பாங்க. நம்ம நல்லா மெலிசா வேணும்னா ஒரு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கிட்டோம்னா நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா மெலிசாவும் வரும். ஓஹோ, இதில் வேணாலும் வெங்காயம் தூவிக்கலாம். வேணும்னா பாசிப்பருப்பு சாம்பார் வச்சிருக்கேன், மூடி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்க பாசிப்பருப்பு சாம்பார். எவ்வளோ சூப்பராக பாருங்க, வாசம் கம்முன்னு வருது. சாஃப்ட் தோசைக்கு இது தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கார சட்னியும் இருக்குது. ரெடி ஆயிடுச்சு பாருங்க தோசை. நம்ம மூடி வச்சு தொட்டு சீக்கிரம் ஆகிடும், டக்குன்னு ஆகிடும். இதை பாருங்கள், சூப்பராக திருப்பி போட்டாச்சு. ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். அரிசி மாவு கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கலாம். அரிசி மாவு கலக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். ஓஹோ, பரவாயில்ல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.